ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமையல். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எல்லை சாலை அமைப்பிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான், சரிங்களா? இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்கள் எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? மேல் ஒன்லி, இந்தியன் நேஷ்னல் மேல் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ரிசர்வ் இன்ஜினியரில் வந்து வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கண்ட் அப்படின்னா, குக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மேசான், பிளாக் ஸ்மித், மெஸ் வெயிட்டர். ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கான டோட்டல் வேக்கண்ட் என்ன, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். இந்த பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், குக் இதில் கரண்ட் வேக்கன்சி, பேக்லாக் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. கரண்ட் அப்படின்னா இப்போ இந்த 2025ல் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதை கரண்ட் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்லாக் அப்படின்னா ப்ரீவியஸ் வேக்கண்ட், இந்த 2024ல் வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதை இந்த 2025ல் ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அதை பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கரண்ட் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி. ஸோ பேக்லாக் அப்படின்னா மாற்றி சொல்லிட்டேன். கரண்ட் அப்படின்னா இப்போ இந்த இயரில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதை வந்து கரண்ட் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்லாக் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சி, சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். ஸோ கரண்ட் பேக்லாக் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேக்லாகில் அவ்வளோவா இருக்காது, கரண்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். அது 1, 2, 3 அதிகமாக குறைந்த எண்ணிக்கையில் தான் பேக்லாக் வேக்கண்ட் இருக்கும். இப்போ கரண்ட்டாக அதிகமான வேக்கண்ட் இருக்கும். ஸோ என்ன எஜுகேஷன் அதையும் வந்து நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதே மாதிரி மேசான், பிளாக் ஸ்மித், வெயிட்டர் இதுக்கெல்லாம் என்ன ஏஜ் ப்ரோ அப்படின்னா 18லேருந்து 25. ஸோ குறைஞ்சது 18 இருக்கணும். 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா யூஆர் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் அந்த ஏஜ் லிமிட். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 கேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்து ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 25 ஏஜ் தான் உங்களுக்கு, சரிங்களா? ஜென்ரலில் யார் அப்ளை பண்ணாலும் சரி, ஏஜ் லிமிட்லாம் இல்லை, ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. 18லேருந்து 25க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி உங்கள் கேட்டகிரியிலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா? ஒருவேளை ஏஜ் பார் ஆகிட்டால் உங்கள் கேட்டகிரியிலே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஏஜ் பார் ஆனவங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜ் நான் சொல்லிட்டேன். என்ன எஜுகேஷன் ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் www.marvels.pro.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஜனவரி செகண்ட் வீக்கில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19லேருந்து 25,000, 20லேருந்து 35,000 போஸ்டிங்கை பொறுத்து மாறும், சரிங்களா? பேசிக் சேலரி ப்ளஸ் அது போக உங்களுக்கு டிஏ இருக்குது, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, போக்குவரத்து சலுகை தராங்க, ரிஸ்க் அலவன்ஸு. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது பேசிக் சேலரி போக, சரிங்களா? இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க போஸ்டிங் எல்லாமே ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எதுவுமே வந்து டெம்பரரி பேசிஸில், கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ குக் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம் இந்தியன் குக்கிங் நாலேஜ் இருக்கணும், சரிங்களா? குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி பிளாக் ஸ்மித் இதுக்கும் 10th பாஸ் பண்ணி பிளாக் ஸ்மித் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து மெஸ் வெயிட்டர்
இதுக்கு 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும். 10th பாஸ் பண்ணி வெயிட்டரா நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ வெயிட்டரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 10th பாஸ் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு மெஸ்லயும் வந்து வெயிட்டரா ஒர்க் பண்ணல. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட இல்ல. நான் ட்ரை பண்ணட்டா? பட் வந்து எனக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கு. எனக்கு போஸ்டிங் கிடைச்சா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அங்க வந்து ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரெய்னிங் எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலும், அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து தான் உங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க ரெகுலரா இல்லைங்களா? ஸோ ட்ரெய்னிங்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். மெஸ் வெயிட்டர்னா என்ன? அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே ட்ரெய்னிங்ல சொல்லுவாங்க. ஸோ ட்ரெய்னிங்ல நீங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டு, ரெகுலரா ஒர்க் பண்றப்ப நீங்க ஈஸியா வந்து அத ஹேண்டில் பண்ணலாம். ஸோ குக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்தியன் குக்கிங் நாலேட்ஜ் இருக்கணும். ஓகேங்களா? அது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களான்னு தெரியல. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மேசான் பிளாக் ஸ்மித் இதுக்கு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ மெஸ் வெயிட்டருக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இப்போ யூஆர்ல வந்து 205, ஓபிசில 96 ஒட்டு மொத்தமா. எஸ்சில ஒரு 62 வேக்கன்ட். எஸ்டில 29 வேக்கன்ட். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதில ஒரு 19 வேக்கன்சி. ஸோ ஒட்டுமொத்தமா 411 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை டிக்ரீஸும் ஆகலாம். இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். எந்த ஒரு அப்டேட்னாலும் அவங்க வெப்சைட்ல இன்டிமேட் பண்ணுவாங்க. அது அப்டேட் கிடைச்சா அதையும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்லேயும் குடுத்துருப்பாங்க. ஆ ஒரு செகண்ட் வீக் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ல செலக்ஷன் ப்ராசஸு, ஆ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு, அடுத்து நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இது இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். அவங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்டிமேஷன் லெட்டர் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து ரியல் தான். நெறைய பேர் இந்த மாரி ஃபேக்கான நியூஸ், ஷார்ட் நோட்டீஸ் எடுத்து போட்டா இத ஃபேக் அப்படின்னு நெனச்சிடுறாங்க. ஃபேக்லாம் இல்ல. இது ரியல் தான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்து கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாரி ஒரு சின்ன சின்ன யூடியூப் சேனல், எஜுகேஷன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது ஏதாவது ஒரு விதத்தில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய என்டர்டெயின்மென்ட் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. இதில ஒன் ஆஃப் த சேனலா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய பேர் வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் நீங்க ஸ்கிப் பண்ற இடத்துல தான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. நானுன்னு இல்ல. எந்த ஒரு யூடியூபரா இருந்தாலும் சரி. நீங்க ஸ்கிப் பண்ற இடத்துல தான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க அத லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஸ்கிப் பண்ற டைமிங்ல அத மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். மெஜாரிட்டி எல்லா யூடியூபர்ஸும் அப்லோட் பண்றது. இல்ல அப்டின்னா ஒரு 6 மினிட், 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேல தான் எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். சார் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.